வணக்கம் மக்களே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி என்ற தலைப்புல உள்ள பார்ட் 12 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன மாடல் பார்க்க போறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வீதம் காணுதல் தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம். அதாவது தனி வட்டி, அசல், காலம், மொத்த தொகை இப்படி இந்த நாளத்துல எதை வேணா கொடுத்துட்டு வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னைக்கு கொண்டு வந்திருக்க மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல், ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட மாடல். சரிங்களா? வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல ஃபார்முலா ரீகேப் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள போயிடலாம். எனக்கு அதாவது ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டிக்கான ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா PNR/100. சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது தனி வட்டி. சரிங்களா? சரி, பி அப்படின்னா பிரின்சிபல் அசல்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆர் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வீதம். சரி, இருக்கட்டும். என் அப்படிங்கிறது காலம். சரிங்களா? இந்த இடத்துல இந்த ஃபார்முலால என் அப்படிங்கிற அந்த லெட்டரை குறிக்கக்கூடிய காலம் வருடம். சரிங்களா? வருடத்தை குறிக்கக்கூடியதான் இந்த எண். சரிங்களா? இந்த ஃபார்முலால என் அப்படிங்கிற அந்த லெட்டர் வருடத்தை குறிக்கும். சரிங்களா? இத கொஸ்டின் 3 விதமா கேட்கலாம். ஒன்னு வருடங்கள் கொடுத்துட்டு கேட்கலாம், நாட்களை கொடுக்கலாம், மாதங்கள் கொடுக்கலாம். வருடம் கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை, இந்த ஃபார்முலால டைரக்டா போட்டுடலாம். இதே ஒருவேளை நாட்களோ மாதங்களோ கொடுத்துட்டா அதை நம்ம வருட கணக்காக மாத்தணும். சரிங்களா? சரி, இதே ஒருவேளை நாட்கள் கொடுத்துட்டா கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட நாட்களை 365ஆல வகுத்துட்டீங்கன்னா அது வருட கணக்காக மாறிடும். சரிங்களா? சரி, இதே ஒருவேளை மாதங்கள் கொடுத்துட்டா அதை நீங்க 12ஆல கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட மாதத்தை நீங்க 12ஆல வகுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் வருட கணக்காக மாறிடும். சரிங்களா? வருடமாக மாத்தாம நீங்க கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ணி ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பா வரும். அதனால இதை கவனம் எடுத்து பண்ணுங்க. சரிங்களா? சரி, முதல் ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஃபார்முலா A = P + SI. சரிங்களா? A அப்படின்னா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மொத்த தொகை, இங்கிலீஷ்ல அமௌண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் என்னது அமௌண்ட். அதாவது வட்டி மற்றும் அசலின் தனி வட்டி மற்றும் அசலினுடைய கூடுதல் தான் என்ன சொல்லுவோம் மொத்த தொகைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப கணக்குள்ள போயிருவோமா? இது ரொம்ப முக்கியமான மாடலுங்க. இதை 2 விதமா பண்ணலாம். நான் 2 விதத்தையுமே சொல்லித்தரேன், உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, என்ன கொடுத்திருக்காங்க? If a sum of amount doubles in 9 years then the rate of interest per annum is, அதாவது ஒரு தொகை 9 வருடங்களில் இரட்டிப்பாகின்றது எனில் வட்டி விகிதமானது யாதுன்னு கேட்டிருக்காங்க. இது எந்த மாதிரி கணக்கு அப்படின்னா மடங்கு தொடர்பான கணக்கு. சரிங்களா? அதாவது ரெட்டிப்பாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு தொகை ரெட்டிப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. என்னவாக மாறுது? 2 மடங்காக மாறுது. சரிங்களா? அப்போ இந்த மாடலை நம்ம மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மாடலுக்கு பேரு மடங்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த மாடலுக்கு பேரு மடங்குன்னு வச்சுக்கணும். சரிங்களா? டைம்ஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிடுவோம். சரி, இருக்கட்டும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா NR = மடங்கு டைம்ஸ், மடங்கு தான் நம்ம டைம்ஸ் சொல்லுவோம், மடங்கு -1 × 100. சரிங்களா? இந்த ஃபார்முலால கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். இது மெத்தட் 1. சரிங்களா? சரி, கொஸ்டின்ல என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்க? ஒரு தொகை. சரிங்களா? ஒரு அசல் இருக்குது. அசல் என்னவாக மாறுதா? 9 வருடங்கள்ல N = 9 வருடம்னு கொடுத்திருக்காங்க. என்னவாக மாறுதா? ரெட்டிப்பாக மாறுதா. சரிங்களா? அப்ப மடங்கு டைம்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? இங்க 2 மடங்குன்னு கொடுத்திருக்காங்க. எனில் வட்டி விகிதம் காண்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலா கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்போ 9, அதாவது 9, அதாவது சரிங்க n என்னதுங்க 9 × 6 தான் கண்டுபிடிக்கணும். டைம்ஸ் மடங்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 - 1 × 100. சரிங்களா? அப்போ 9 × 6, 2 - 1 எத்தனைங்க? 1 1 × 100. சரிங்களா? 1 × 100 எத்தனை? 100 தான். சரிங்களா? அப்போ 6 மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், 9 தான் வலது பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 100/9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இங்க பாருங்க, கொஸ்டின்ல அதாவது ஆப்ஷன்ல அப்படி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? இல்ல. அப்போ இதை நம்ம கலப்பு பின்னமாக மாத்தணும். சரிங்களா? அப்போ கலப்பு பின்னமா மாத்துறதுக்கு நீங்க கொஸ்டின்ல இருந்து கூட போகலாம், அப்படி இல்ல டைரக்டாவே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின்ல இருந்து போனோம் அப்படின்னா 9 × 9 81, 81 + 1 எத்தனை? 82/9 இருக்கும். அப்போ A வராது. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ 9 × 11 99, 99 + 1 100, 100/9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? அப்போ இப்படி ஆப்ஷன்ல இருந்து கூட போலாம், அப்படி இல்லைன்னா 9 11 1, 9 × 11 99, 99 + 1 100/9. சரிங்களா? அப்போ 100/9 1 தான், 11 1/9 1 தான். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? சரி, மெத்தட் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம எப்பவுமே SI = PNR/100 அப்படிங்கிற ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு வரக்கூடிய மெத்தட். சரிங்களா? இந்த மெத்தட்லயும் பண்ணலாம், மேல இந்த ஃபார்முலாலையும் பண்ணலாம். எப்போ மடங்கு
தொடர்பான கணக்குகள் வந்துட்டா மட்டும் தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. மடங்கு டைம்ஸ் வந்துட்டா மட்டும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி, क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்களோ மெத்தட் 2 அதெல்லாம் எழுதிக்கலாம் சரிங்களா. ஒரு தொகை சரிங்களா, ஒரு தொகை இருக்குது, ஒரு பிரின்சிபல், ஒரு அசல் இருக்குது. அந்த அசல் என்னவாக மாறுதா 9 வருடங்கள்ல நம்ம கையில ஒரு 2 மடங்காக கிடைக்குதான் சரிங்களா. நம்ம முதல்ல ஒரு அசல் செலுத்திருப்போம். அந்த அசல் 9 வருடங்கள்ல நம்மளுக்கு ரெட்டிப்பாக நம்ம கையில கிடைக்குதான் சரிங்களா. ஒரு மொத்த தொகையாக நம்ம கையில கிடைக்குது. அது அசலினுடைய 2 மடங்காக கிடைக்கும் சரிங்களா. இதுதான் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா பாருங்க, நம்மளுக்கு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை, எஸ்ஐ தேவை, பி தேவை, என் தேவை, ஆர் தேவை, இதெல்லாம் தேவை சரிங்களா. ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க n 9 வருடங்கள்னு கொடுத்தாங்க. இந்த மடங்குகளை பொறுத்த அளவுல இந்த பி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல சரிங்களா. கொடுக்காட்டி கூட நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா போ சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இங்க நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் தெரியணும் சரிங்களா. நம்மளுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு a ஈக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐ அப்படிங்கிற மொத்த தொகைக்கான ஃபார்முலா, அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. சரி, இதை வச்சுதான் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை இந்த ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்காண்டி கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். சரி, அப்போ இங்க a நம்மளுக்கு என்னது 2p ஈக்குவல் டு p அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த p ஐ இடது பக்கம் கொண்டு போங்க. பிளஸ் p இடது பக்கம் வரல மைனஸ் p ஆயிரும். அப்போ si ஈக்குவல் டு 2p minus p. அப்போ 2p minus p, p equal to si சரிங்களா. அப்போ நம்மளுக்கு si இருக்க இடத்துலலாம் நம்ம p ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க சரிங்களா. அப்போ p equal to p, ஏன்னா வந்து கொஸ்டின்ல வந்து ஒரு தொகைன்னு தான் கொடுத்துட்டாங்க, எதுவுமே கொடுக்கல சரிங்களா. n எவ்வளோ இங்க 9 பை சாரிங்க 6/100 சரிங்களா. இன்ட்டு 6/100 ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் p காமனாக இருக்கிறதுனால p ஐ கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு p காமனா, அதனால கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ 6 மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு 9/100 இடது பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 9/100 இடது பக்கம் போவேல 100/9 தலைகீழாக மாறும் சரிங்களா. அப்ப திரும்ப இதை எப்படி எழுதிக்கலாம், 11 1/9 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போ எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். ஆன்சர் சேமா தான் வரும் சரிங்களா. ஆப்ஷன் சி தான் சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தொடர்பான மாடல் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல மடங்கு தொடர்பான மாடல் தான். ஆனா இங்க பாருங்க, நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டாலும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. எப்போ அதுலயும் மடங்குகள் தொடர்பான क्वेश्चन கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரி, என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு பாப்போமா. the principal amount triples itself at 8% per annum over a certain time. find the number of years. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்கு தொடர்பு சரிங்களா மடங்காகும் என காண்கன்னு கேட்டாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2017 2019 சரிங்க 2018 2023 2022 டீம்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி வரிசையா கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு அசல் இருக்குது. அந்த அசலுக்கான வட்டி வீதம் மேலும் 8%. அந்த ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் என்ன கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க சரிங்களா. எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காக மாறும். அப்போ மடங்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3 மடங்கு சரிங்களா. 3 டைம்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ மேல அந்த பார்த்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ ஃபார்முலா என்னது, n into r equal to t minus 1 into 100 இல்லையா. அப்போ இங்க n என்னது அதுதான் கண்டுபிடிக்க போறோம். r என்னது 8 equal to t என்னது 3 minus 1 into 100 சரிங்களா. அப்போ n மட்டும் இடது பக்கம் இருக்கட்டுங்க. 3 minus 1 எவ்வளோ 2 into 100 சரிங்களா. அப்போ 8 வலது பக்கம் வரையில டிவைடுக்கு போவோம். டிவைடட் பை 8 ஓ 2 2 4 2 8 சரிங்களா. ஒரு 4 4 25 into 4 100. அப்போ 25 வருடங்களில் 3 மடங்காக மாறும் சரிங்களா. ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரிங்களா. அப்போ எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்ட அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், மடங்கு தொடர்பான கணக்குகள்ல டைம்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் டைம்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய கணக்குகள்ல nr equal to t minus 1 into 100 அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல r கொடுத்துட்டு மடங்கு கொடுத்துட்டாலும் நம்ம n கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை n கொடுத்துட்டு டைம்ஸ் மடங்குகளை கொடுத்துட்டாலும் r கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை கொஸ்டின் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட அசலானது ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் எத்தனை மடங்காகும், எத்தனை டைம்ஸ் ஆக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கேள்விகள் வந்துட்டாலும் இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி, இந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க, நல்லா ஞாபகம். சரி, அடுத்த கணக்கு போயிடுவோமா. என்ன கொடுத்திருக்காங்க, find the rate of interest, ஆற கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
at which a sum of money becomes 9/4 times in 2 years. அதாவது ஒரு அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக ஆகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 குரூப் 4 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? அதாவது என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா, ஒரு அசல் இருக்குது. சரிங்களா? ஒரு அசல் இருக்குது. அந்த அசல் 2 வருடத்துல n = 2. சரிங்களா? 2 வருடத்துல எத்தனை மடங்காக மாறுதான்? டைம்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 9/4 மடங்காக மாறுதான் எனில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் காண்க. இதான் கேள்வி. மேல பார்த்திருக்கேன். அதே ஃபார்முலா NR = T - 1 × 100. சரிங்களா? சரி, n எவ்வளோ? 2. R தான் கண்டுபிடிக்க போறோம். = T எவ்வளோ? 9/4 மடங்கு -1 × 100. சரிங்களா? சரி, இருக்கட்டும். 2R = 4 டினாமினேட்டர்ல என்னதுங்க இருக்கு? டிவைடு கீழே 4 1 இருக்கு. அப்ப 4க்கும் 1க்குமான LCM 4. சரிங்களா? LCM என்னது? 4. அப்போ டிவைடட் பை 4. சரிங்களா? 4 கூட எத்தனைங்க பெருக்குனா 4 வரும்? 1 பெருக்குனா 4 வரும். அப்ப நியூமரேட்டர்ல டிவைடுக்கு மேல 1 ஆல பெருக்கிருங்க. சரிங்களா? அப்போ 1 × 9 9. சரிங்களா? மைனஸ் கீழே 1 இருக்கு. 1 கூட எத்தனை பெருக்குனா 4 வரும்? 4 பெருக்குனா 4 வரும். அப்போ நியூமரேட்டர்ல 4 ஆல பெருக்கிருங்க. அப்போ 1 × 4 4. சரிங்களா? × 100. சரி, இருக்கட்டும். இப்போ 6 மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிட்டு 2 வலது பக்கம் கொண்டு போயிரும். சரிங்களா? அப்போ 9 - 4 எவ்வளோ? 5. சரிங்களா? பை 4 × 100. 2 வலது பக்கம் போறேன், டிவைடுக்கு போகும். சரி, 1 2 2 I 2 10 0. சரிங்களா? 2 2 4 2 4 மிச்சம் 1 I 2 10. அப்போ 5 × 25 125/2. அப்போ 125/2 ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன்ல இல்ல. அப்போ இந்த கலப்பு பின்னத்தை சமப்பின்னமாக சாரிங்க இந்த சமப்பின்னத்தை கலப்பினமாக மாத்தணும். சாரிங்க. அப்போ 120 அப்போ டிவைடு கீழே 2 தான் போடணும். சரிங்களா? 102 1 அதாவது 2 × 62 124. சரிங்களா? 124 + 1 125. ஆப்ஷன்ல இருந்து போனாலும் போய்க்கோங்க. சரிங்களா? ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரி. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? கடைசி கணக்கு என்ன கேட்டிருக்காங்க? என்ன கொடுத்திருக்காங்க? A sum of money quadruples னா 4 மடங்கு. சரிங்களா? itself 24 years under simple interest scheme than the rate of interest is. அதாவது ஒரு தொகை 24 ஆண்டுகளில் தனி வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கிலீஷ்ல கொஸ்டின் புரியலன்னா தமிழ்ல வாசி பாருங்க. சரிங்களா? கொஸ்டின் புரியலன்னு உட்கார்ந்துருக்காதீங்க. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 NIMS எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு தொகை இருக்குது. அந்த தொகை 24 வருடங்கள்ல n எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 24 வருடம் ஆண்டுகள். சரிங்களா? 24 ஆண்டுகள்ல ஒரு தனி வட்டி வீதத்துல, சரிங்களா, அதாவது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 4 மடங்காக மாறுதான். சரிங்களா? 4 மடங்காக டைம்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 மடங்காக மாறுதான் எனில் அந்த வட்டி வீதம் யாது? தனி வட்டி வீதம், அந்த வட்டி வீதம் யாது அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா? கொஸ்டின் புரிஞ்சுச்சா? மேல பார்த்தா அதே ஃபார்முலா தான். NR = T - 1 × 100. அப்போ இங்க n எவ்வளோ? 24 × R தான் கண்டுபிடிக்க போறோம். T எவ்வளோ? 4 - 1 × 100. சரிங்களா? அப்போ 6 மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும். சாரிங்க, இடது பக்கம் இருக்கட்டும். 24 வலது பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 4 - 1 3 × 100. சரிங்களா? டிவைடட் பை 24. 1 3 3 8 × 3 24. சரிங்களா? 4 8 8 1 8 8 மிச்சம் 2 இருக்கும். அப்போ 2 8 16. சரிங்களா? அப்போ 20ல 16 போச்சுன்னா 4. அப்போ ஒரு புள்ளி வச்சோம்னா 40ன்னு ஆயிரும். அப்போ 5 × 8 40 12.5% என்பதுதான் சரியான ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் ஏதாச்சும் திருத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.